ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் லஞ்சுக்கு பீஃப் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இதை செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான பீஃப் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 kg பீஃப் வித் போன் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக கொழுப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுப்பு சேர்க்கும் போது பீஃப் பிரியாணி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதை வேறையாக எடுத்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரம்பை, கருவேப்பிலை, மஞ்சள்தூள், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து உப்பும் சேர்த்து அவித்து எடுத்துக்கொள்ளுங்கள். பீஃப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, 1/2 லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிரியாணிக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, 2 அல்லது 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு ட்ரை லெமன், ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, பே லீஃப், 4-5 ஏலக்காய் சேர்த்து எடுத்திருக்கிறேன். ஒரு சட்டியில் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ட்ரை லெமன், ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, பே லீஃப், ஏலக்காய் அதுகெல்லாம் சேர்த்து எட் பண்ணி கொள்ளுங்க. எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் எட் பண்ணி கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசனை போனதும் தக்காளி எட் பண்ணுங்க. அதன் பிறகு கொத்தமல்லி, புதினா எட் பண்ணி நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் ஆல்ரெடி அவித்து வைத்த பீஃபையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதுக்கு பிறகு தண்ணீர் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கும். தேங்காய் பால் அண்ட் பீஃப் அவித்த தண்ணீர் 2ஐயும் எடுத்திருக்கேன். அரிசிக்கு ஏற்ப அளந்து எடுத்து ஊற்றிக்கொள்ளுங்க. அதை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் உப்பு சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம். அரிசி எட் பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு நான் பாஸ்மதிக்கு பதிலாக அரளியா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி தேவையில்லைன்றவங்க நார்மலாக நீங்கள் சமைக்கிற ரைஸ்லையும் செஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக மேரினேட் பண்ண பீஃபை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ரம்பை, கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ண பீஃபை மிக்ஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் பீஃப் ஃப்ரை ரெடி.
அடுத்ததாக பிரியாணியில் கார்னிஷுக்காக பாதாம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டு கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஈவினிங் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது. நானோட ஷாப் ஓப்பனிங் செரமனி போயிருந்தேன். ட்ரைமோ பைஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். இது மருதமுனை மெயின் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்திருந்தாங்க. இவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர்வாகவும் அல்டிமேட் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. இவங்கள்ட்ட நிறைய வெரைட்டி ஷவர்மா, சப்மெரின், பர்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சிக்கன் பர்கர், கிங் பர்கர், சீஸ் பர்கர், ஜிங்கர் பர்கர், டபுள் லேயர் பர்கர் என்று நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. அதே மாதிரி சிக்கன் சூப், ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் விங்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பிட்டு கொத்து, நூடுல்ஸ் கொத்து, சாண்ட்விச் ஐட்டம்ஸ், கிளப் சாண்ட்விச் எல்லாமே இருந்தது. எனக்கு பர்சனலாகவும் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன்ஸ் வீடியோ இல்லைன்றதை எடுத்து மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட இருக்க ஜாரா டீயில் மைலோ டீ எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் போயினீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள நிறைய பேர் நோம்போடு இருப்பீங்க. இந்த மாதம் நிறைய அமல்களை கூட்டிக் கொள்கின்ற மாதம். ஸோ என்னால் முடிந்த ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் அதிக தடவை அல் குர்ஆன் ஓதி முடிக்கணும் என்று நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஆனால் முடிக்க இயலாமல் போகும். அப்படி இருக்கவங்க நிறைய தரம் ஓதி முடிக்கணும் என்று நினைக்கவங்களுக்கு 5 வேளை தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் 4 பக்கங்கள் ஓதி வந்தால் 30 நோம்பில் ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். அப்போ பக்கங்களை டபுள் அல்லது ட்ரிபிளாக கூட்டும் போது 2 அல்லது 3 தடவை ஓதி முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களாலேயும் நிறைய தரம் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது என்று கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.